ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் சமீபத்தில் அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிற வதந்தி சீசன் 2 வெப் சீரிஸோட முழு கதையை தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீசன் 2 பார்க்கணுன்னா சீசன் 1 பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அது தேவையில்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா இது வேற ஒரு கதை தான். அந்த சீசனையும் இந்த சீசனையும் கனெக்ட் பண்ணுறது ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தாங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சீரீஸோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸோட ஆரம்பத்தில் 8 வழிச்சாலை தோண்டும் போது ஒரு எலும்பு கூடு கிடைக்கிது. அதனால் அந்த பிளானும் ஸ்டாப் ஆகுது. இது பிரச்சனையாகி ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் பயங்கர ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் இந்த கேஸை விசாரிக்கிற பொறுப்பு நம்ம ஹீரோ மூசா கைக்கு வருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த எலும்புக்கூடு யாருடையது அப்படின்னு ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்மளை சீட்டு நுனிக்க கொண்டு போகிறது தான் இந்த வதந்தி சீசன் 2ஓட மீதி கதை. சரி வாங்க, கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் சீன்லேயே 2 பேர் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இருட்டில் யார் என்னன்னு தெளிவாக தெரியலைங்க. 2 பேருமே கத்தியை வச்சு வெட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒருத்தன் எதிராளியை தண்ணிக்குள்ளே அமுக்கி சாவடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவன் செத்துட்டானா இல்லையான்னு நமக்கு தெளிவாக காட்டலை. இங்கே தான் வதந்தி 2 அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டும் போடுறாங்க. இப்போ சீன் கட் பண்ணால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையில பெரிய அரசியல் பிரச்சனை போயிட்டுருக்குங்க. 8 வழிச்சாலை திட்டம் தமிழ்நாட்டுக்கு வேணான்னு மாநில அரசு சொல்ல, மத்திய அரசோ கண்டிப்பாக திட்டத்தை ஆரம்பிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க. இந்த நிலைமையில மத்திய அரசை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் 8 வழிச்சாலையை அடிக்கல் நாட்டு விழாவுக்காக பூமி பூஜை பண்ண வராரு. அப்போது ஜேசிபி வச்சு நிலத்தை தோண்டும் போது அங்கே ஒரு மனுஷ எலும்பு கூடு சிக்கி அதிர்ச்சி கொடுக்குது. இதை பார்த்த உடனே மினிஸ்டர் ஷாக்காகி அங்கேருந்து கிளம்புறாரு. வேணும்னே மாநில அரசு தான் இந்த வேலையை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பெரிய அரசியலாக மாறுதுங்க. நியூஸில் முழுக்க இதை பற்றி தான் பேச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, அவர் பேர் மூசா, ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரிங்க. ஆனால் ஒரு கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிருக்கப்போ ஜட்ஜு கூப்பிட்ற நேரத்தில் நமாஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. இதனால் கோபமான ஜட்ஜ் கேஸை ஒத்தி வச்சிடறாரு. மூசாவுக்கு கல்யாணமாகி 8 வருஷம் கழிச்சு இப்போ தாங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. மனைவி கூட இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் இவருக்கு பனிஷ்மெண்ட் டியூட்டி மாதிரி மதுரையில் இருக்க ஒரு ஸ்டேஷனில் தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் மனுஷன் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர். இப்போ அந்த எலும்பு கூடு கிடைச்ச பிரச்சனையை பற்றி மீடியாக்காரங்க எஸ்பி மேடம் கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. சீக்கிரமே கில்லர் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எஸ்பி சமாளிக்கிறாங்க. அப்புறம் மூசாவை கூப்பிட்டு இந்த எலும்புக்கூடு கேஸை நீங்கள் தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மூசாவும், மேடம் ஏற்கனவே நான் பனிஷ்மெண்ட் டியூட்டியில் இருக்கேன், இந்த கேஸை எடுத்து நான் சால்வ் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆகிட்டேன்னா இதே சாக்கு வச்சு என் வேலையை தூக்கிடுவாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி தயங்குறாரு. ஆனால் எஸ்பி, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் மூசா, என்ன ப்ளேம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இந்த கேஸை கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தராங்க. மூசாவும் ஒரு கண்டிஷனோட ஏற்றுக்கிறாங்க. ஓகே மேடம், எனக்கு ஹெல்ப்புக்கு ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படி மூசா கூப்பிட்ற ஆளு தாங்க ராமர். இவர் கன்னியாகுமரியை சேர்ந்த போலீஸுங்க. முதல் சீசனில் எஸ்ஏ சூர்யா கூடவே சேர்ந்து கேஸ் சால்வ் பண்ணவர் தாங்க இவர். இப்போ மூசாவும் ராமர் கிட்ட கேஸை பற்றி சொல்லும்போது, இது ரொம்ப குழப்பமான கேஸ், அதான் உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து எலும்புக்கூடு கிடைச்ச அந்த இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த எலும்புக்கூடு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் பழசுன்னு தெரிய வருதுங்க. அது ஆனா பின்னா, கொலையா தற்கொலையா எதுவுமே புரியாமல் முடிக்கிறாங்க. அப்புறம் எலும்பை டாக்டர் கிட்ட கொண்டு போனால் எலும்பு கொஞ்சம் நொறுங்கி இருக்கு, அதோட ஒரு கையே இல்லாமல் இருக்குது, கொலை பண்ணும்போது கையை வெட்டினாங்களோ இல்லை ஏற்கனவே கை இல்லாத ஆளோ அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு. ஹீரோ டீமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. அப்புறம் அந்த சாக்கடை போகிற வழியை தோண்ட பர்மிஷன் வாங்கி நைட்டு முழுக்க தோண்டி பார்க்குறாங்க. அப்போ தாங்க அங்கே இன்னொரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அதே இடத்துல இன்னொரு எலும்பு கூடும், அதோட அந்த காணாமல் போன கையும் கிடைக்குது. அந்த கையில் ஒரு வெள்ளி காப்பு இருக்குங்க. இப்போ இந்த காப்பை வச்சு விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம ஊரில் மாடு பிடிக்கிற போட்டியில் ஜெயிச்சவங்களுக்கு கிஃப்ட் தர்றதுக்காக 15 காப்பு ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு க்ளூ கொடுக்குறாரு. ஹீரோ மூசா உடனே அந்த ஜல்லிக்கட்டு ஃபுட்டேஜை வாங்கி செக் பண்ணுறாருங்க. அந்த 15 பேர் யாருன்னு லிஸ்ட் எடுக்கிறாரு. கேஸ் நல்லா போயிட்டு இருக்க நேரத்தில் மூசா எஸ்பி மேடம் வீட்டுக்கு போய் அப்டேட் தரார். ஆனால் நேரங்கிட்ட நேரத்தில் வந்ததால் எஸ்பியோட ஹஸ்பண்ட் கடுப்பாகிறார். ராமரும் என்ன தான் எஸ்பியாக இருந்தாலும் புருஷங்கிட்ட அடங்கி தான் போகணும் போல அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிக்கிறார். அடுத்ததாக அந்த 15 பேரையும் விசாரிக்கிறாங்க. அதில் 14 பேர்கிட்டையும் காப்பு பத்திரமா இருக்குங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும் மிஸ்ஸிங். அவன் பேர் தான் மணி. மூசா அந்த மணி வீட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற பாட்டி, மணி இப்போ கொலை கேஸில் ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு அதிர்ச்சி தராங்க. மூசா உடனே மணி கேஸை விசாரித்த பழைய போலீஸ்காரரை போய் பார்க்குறாரு. அந்த வயசான போலீஸ் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி மணிக்கு ஒரு தங்கச்சியும் ஒரு காதலி இருந்திருக்காங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் மாயமாக போயிட்டாங்க. பாடி கிடைக்கலனாலும் மணி தான் 2 பேரையும் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி நான் தான் அவனை உள்நாத்தல்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டதுமே எஸ்பி மேடம், அடடே, அப்போ அந்த 2 எலும்பு கூட இந்த பொண்ணுங்களோடையது தான், கில்லரும் ஏற்கனவே ஜெயிலில் தான் இருக்கான், கேஸ் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம மூசாவுக்கு ஏதோ ஒன்று இடிக்குதுங்க. மேடம், எனக்கு அப்படி தோணலை, ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படியே கட் பண்ணால் இப்போ கதை 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக்குக்கு போகுதுங்க. மணி மாடு பிடிக்கிற பெரிய வீரங்க. அவனுக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒருத்தன் பிரபா, இன்னொரு சின்ன பையன் சுந்தர்.
மணி மாடு பிடிக்கிறத பார்த்து நிலான்ற பொண்ணு மனசை பறி கொடுக்குறான். எப்படியோ மணியோட நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்ல பயத்தில் காலை கட் பண்ணிடுறாரு. மணியோட தங்கச்சி பேர் தாங்க கீதா. பள்ளிக்கூடத்தில் டான்ஸ் ஆடும்போது ஏதோ ஒரு பதட்டத்தில் ஸ்டெப்பை சொதப்புவா. அவள் ஃப்ரெண்டு பூரணி தாங்க ஆறுதல் சொல்லுவா. இன்னொரு பக்கம் சுந்தருன்ற அந்த சின்ன பையனுக்கு மணியோட தங்கச்சி கீதா மேலே ஒரு கண்ணு இருக்கு. மணிக்கு நிலாவை ரொம்பவே பிடிச்சி போய் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பிரபா வந்து எனக்கு ஒரு பொண்ணு ஆப்போசிட்டாடா, பொண்ணுங்களை நம்பாத அப்படிங்கிற மாதிரி புலம்புறான். இதை கேட்டு பயந்த மணி நிலாவுக்கு ஃபோன் போட்டு எனக்கு லவ்லாம் செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மறுநாள் நிலாவும் கையை அறுத்துக்கிட்ட ஃபோட்டோவை மணிக்கு அனுப்புகிறாங்க. பதறிப்போன மணி பிரபாவை கூட்டிகிட்டு நிலாவை பார்க்க ஓடுறான். இப்போ ப்ரெசென்ட்டில் ஜெயிலில் இருக்க மணி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. நல்ல வேலையை அவன் பொழைச்சிக்கிறாங்க. மூசா ஜெயிலுக்கு போய் மணியை பார்த்து டேய் நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தோணுதுடா, உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் மணி இனிமே பேசி என்ன சார் ஆக போகுது, விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். மூசாவுக்கு சந்தேகமாகி கேஸில் சாட்சி சொன்ன முருகன் அப்படிங்கிற ட்ரக் டீலரை பிடிச்சி விசாரிக்கிறார். அவன் சார் போலீஸ்காரன் என்ன அப்படி பொய் சாட்சி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்கிறார். அந்த பழைய போலீஸும் ஆமாம் சார் எவிடன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணத்தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறார். கட் பண்ணால் இப்போ கதை அப்படியே ஃப்ளாஷ்பேக்குக்கு போகுதுங்க. மணி நிலாவோட லவ் விஷயம் நிலாவோட வீட்டுக்கு தெரிய வருது. நிலாவோட அண்ணன் நிலாவை போட்டு சாவடி அடிக்கிறான். பயந்து போன நிலா நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு ஓடி வந்து மணியோட வீட்டில் தஞ்சம் அடைகிறான். நிலாவோட அப்பாவும் அண்ணனும் ஆட்களோட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ மணி பெரியவரே நிலாவை என் தங்கச்சி கூட அனுப்பி வைக்கிறேன், 2 நாளில் உங்ககிட்ட பத்திரமா சேர்த்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறான். அப்பாவும் ஏற்றுக்கிறாருங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டே நிலாவும் மணியோட தங்கச்சி கீதாவும் யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டில் இருந்து திடீர்னு காணாமல் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பிணமாக கூட திரும்பி கிடைக்கலங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் ஐசியூவில் இருந்த டாக்டர் முழிச்சுக்கிட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ணி பெரிய குண்டு தூக்கி போடுறாருங்க. எலும்பு கூடு அந்த 2 பொண்ணுங்களோடையது தான். ஆனால் அந்த கிடைச்ச கொலையாளியோட டிஎன்ஏ மணியோடையது கிடையாது, வேற யாரோ ஒருத்தனோட டிஎன்ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதை கேட்டதுமே மூசாவுக்கும் எஸ்பிக்கும் தூக்கி வாரி போடுது. அப்போ மணி நிரபராதியா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஐஜியும் மேலதிகாரியும் இப்போ போய் கேஸை ரீஓப்பன் பண்ண முடியாது, எவனாச்சும் மீடியாவுக்கு சொன்னால் தொலைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. ஆனால் நம்ம மூசா விடுவாராங்க. ராமர் மூலமாக வேணும்னே மீடியாவுக்கு இந்த நியூஸை லீக் பண்ணி விடுறாரு. மணி தப்பு பண்ணலை, போலீஸ் தான் தப்பான ஆளை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிவி ஃபுல்லாக நியூஸ் தீயாக பரவுது. ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஐஜி சரி கேஸை ரீஓப்பன் பண்ணி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் தரார். இப்போ மூசா டீம் சந்தேகப்படுற எல்லாரோடைய டிஎன்ஏவையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஆளாக நிலாவோட அண்ணனோட டிஎன்ஏவை எடுக்கிறாங்க. ஒருவேளை ஆணவ கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி அவனோட டிஎன்ஏ எடுத்திருக்காங்க. அடுத்ததாக மணியோட நண்பன் பிரபாவோட டிஎன்ஏ எடுக்கிறாங்க. கடைசி அந்த சின்ன பையன் சுந்தரோட டிஎன்ஏவை எடுக்கிறாங்க. சுந்தரை விசாரிக்க அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா என் பையன் வெளியூரில் வேலை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த நாளே இந்த அம்மா வீட்டை பூட்டிட்டு ஊரை விட்டு ஓடுறாங்க. சஸ்பெக்ட் பண்ணி பஸ் ஸ்டாண்டு சிசிடிவி செக் பண்ணால் அந்த அம்மா சுந்தரை கூட்டிகிட்டு ஓடுறது தெரிய வருது. ராமர் ஓடி போய் பஸ்ஸை மறித்து 2 பேரையும் லாக் பண்ணுறாரு. அம்மா அழுதுகிட்டே உண்மையை சொல்கிறாங்க. ஐயா என் பையன் சுந்தர் மணியோட தங்கச்சி கீதாவை உசுரா காதலிச்சான், அவள் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சதுமே மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டான். இப்போ தான் தேறி வரான், திரும்பவும் போலீஸ் விசாரிச்சா பழையபடி ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி பயந்து தான் கூட்டிகிட்டு ஓடினேன், நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனோட நிலைமையை பார்த்தா உண்மையிலே அவன் அப்பாவை மாதிரி தாங்க தெரியுறான். கட் பண்ணால் மணி ஜெயிலில் இருக்காருங்க. அவர் தனியாக உட்காந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. தண்ணியை கையில் வச்சு குடிக்காம குனிஞ்சு நாய் மாதிரி குடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு ஏன்டா நாய் மாதிரி குடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன் சிங்கன்னு சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக விளையாடுற. அப்படியே கட் பண்ணால் மணியோட ஃப்ரெண்டு பிரபா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட இன்னொரு ஃப்ரெண்டான சுந்தர் வராங்க. பிரபா உடனே சுந்தரை பார்த்து ஃப்ரெண்டோட தங்கச்சி பின்னாடி சுற்றிட்டு இருக்கியடா, இதெல்லாம் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச என்ன நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சுந்தர் மணியோட தங்கச்சியான கீதாவை பின்னாடி சுற்றுறது பிரபாவுக்கு தெரிஞ்சிருக்குங்க. உடனே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. கீதாவும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பூரணியும் சேர்ந்து நடந்து போகும்போது சுந்தர் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் அந்த பூரணி அவங்க அப்பா கூட சேர்ந்து கீதாவோட அம்மாவை பார்க்கறதுக்காக வரா. பூரணிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பத்திரிக்கை வைக்க வந்திருக்காரு. பூரணி கீதாவோட அம்மா கிட்ட அத்தை கீதாவோட ட்ரெஸ் ஒன்று ஞாபகார்த்தமாக நான் எடுத்துக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அம்மாவும் பரிவா கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. பூரணியும் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ அவரோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒய்ஃபை செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காருங்க. குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் எஸ்பி கிட்டே இருந்து ஹீரோவுக்கு கால் வருது. சந்தேகத்தோட அடிப்படையில் எடுக்கப்பட்ட நிலாவோட அண்ணன் சுந்தர் பிரபா ஆகிய 3 பேரோட டிஎன்ஏயும் கொலையாளிய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலை அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலை சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் டீ கடை பையனுக்கு உதவி பண்ண நினச்ச ஒரு கான்ஸ்டபிள் அவனை வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க ஹெல்ப் பண்ணுறாருங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த ஒரு நாய் அங்கேருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு மனிதனோட கையை கவிக்கிட்டு வருது. அதை பார்த்ததுமே அலறி அடித்து போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. நிலாவோட அப்பா ஹீரோவை பார்க்க வராருங்க. என் பையன் டிஎன்ஏ மேட்ச் ஆகலான்னு தெரிஞ்சிருச்சு சார், தயவு செஞ்சு என் குடும்பத்தை மேற்கொண்டு கஷ்டப்படுத்தாதீங்க, கேஸை சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் இந்த தகவல் நிலாவோட அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சது, உள்ளே இருந்து யாராவது தகவல் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறார். அப்போ போலீஸ் டீமில் இருக்கிற ராமர் வந்து
இந்த கேஸை பற்றி நான் வதந்தி பார்ட் 1ல் வந்த எஸ்ஜே சூர்யா கிட்ட பேசினேன். அவர் வேற ஒரு ஸ்டேஷனில் இதே மாதிரி ஒரு கேஸ் இருக்குது, அதை ரெஃபர் பண்ண சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோவும் அந்த ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கிறாருங்க. அங்கே 35-40 வயசுக்குள்ள ஒரு பொண்ணோட பாடி கிடச்சிருக்கு. அவங்களோட கையும் வெட்டப்பட்டிருக்குங்க. தலையில் அடித்து தான் கொல்லப்பட்டிருக்காங்க. 2 கொலையும் ஒரே பாணியில் தாங்க நடந்திருக்குங்கிறதுனால 2ஐயும் பண்ணது ஒரே ஆளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சந்தேகப்படுறாரு. அப்படியே கட் பண்ணால் நீதிமன்றத்தில் போராடி 2 கொலை ஸ்பாட்லேயும் கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிளையும் மேட்ச் பண்ண அனுமதி வாங்குறாங்க. 48 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வருதுங்க. டாக்டர் ரொம்ப ஷாக் ஆகி ஹீரோ கிட்டேயும் எஸ்பி கிட்டேயும் சொல்கிறாரு, சாம்பிள் பக்காவாக மேட்ச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த 2 திருட்டு கேஸ் 2 கொலை கேஸ்லையும் இதே டிஎன்ஏ தான் கிடச்சிருக்கு. நாம் தேடிட்டு இருக்கவன் ஒரு கொடூரமான சீரியல் கில்லராக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாரு. இந்த செய்தி பரவுனதுமே அந்த யூடியூப் சேனல் பையன் இதை பற்றி வீடியோ போட்டு வைரல் ஆக்கிடுறாங்க. மீடியா ப்ரெஷர் அதிகமாகுது. மேலதிகாரிகளும் டீம் அமைச்சு விசாரணை நடத்த ஆர்டர் போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஃபேக்ட்ரியை காட்டுறாங்க. அங்கே வேலை செய்கிற ஒரு வடமாநில இளைஞனை அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் தேவையில்லாமல் வெறுத்து திட்டுறான். மேனேஜர் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி சூப்பர்வைசரை எச்சரிக்கிறார். அந்த நார்த் இந்தியன் பையன் வேலை முடிஞ்சு ஷேர் ஆட்டோவில் போகும்போது எதிரில் இருக்கிற ஒரு பொண்ணை ஒரு மாதிரி உத்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பயந்து போய் இறங்கி நடக்கும்போது இந்த பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறாங்க. இதே அந்த சூப்பர்வைசரும் கவனிச்சிடறான். அதே நேரம் டிஎன்ஏ வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு சந்தேகப்பட்ட நபரோட வரைபடத்தை போலீஸ் ஓட்டுறாங்க. அதை பார்க்குறவங்க, இவன் பார்க்க சவுத் இந்தியன் மாதிரி இல்லையே, நார்த் இந்தியன் மாதிரி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் திடீர்னு செங்கல் சூளையில் ஒரு பொண்ணோட பாடி எரிஞ்ச நிலையில் கிடைக்குதுங்க. அங்கே போய் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணால் ஒரு பொண்ணோட பாடியில் ஆணோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. இது எப்படி சாத்தியம்? ஒரு பொண்ணோட பாடியில் ஆணோட டிஎன்ஏ எப்படி வரும்? இறந்தது சீரியல் கில்லரா இல்லை இது எது ஒரு அமானுஷ்யமா அப்படிங்கிற மாதிரி போலீஸை தலை சுற்றி போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ லாஜிக்காக யோசிச்சு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாருங்க. நேராக அந்த நார்த் இந்தியன் பையன் வேலை செய்கிற ஃபேக்ட்ரிக்கு போகிறாரு. அங்கே தாங்க மருத்துவ பரிசோதனைக்கு பயன்படுத்துகிற சாம்பிள் கலெக்டிங் டியூப்ஸ் தயாராகுது. அங்கே இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணும்போது தாங்க அந்த அதிர்ச்சியான உண்மை இவங்களுக்கு தெரிய வருது. அந்த நார்த் இந்தியன் பையன் கைரோ போடாமல் அந்த டியூப்களை எடுத்து வச்சிருக்கான். அவனோட வேர்வை அந்த டியூப்களை பட்டிருக்குங்க. அந்த டியூப்களை வச்சு தான் போலீஸ் எல்லா கிரைம் ஸ்பாட்லேயும் சாம்பிள் சேகரிச்சிருக்காங்க. அதனால தான் எல்லா கேஸ்லேயும் இந்த ஒரே ஆளோட டிஎன்ஏ மேட்சாக இருக்குது. நிஜத்தில் அந்த நார்த் இந்தியன் பையன் எந்த தப்பும் பண்ணலைங்க. சீரியல் கில்லர்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. இது கேஸ் விசாரணையில் நடந்த மிகப்பெரிய டெக்னிக்கல் எரர் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கண்டுபிடிக்கிறார். அப்படியே கட் பண்ணால் சீரியல் கில்லர் ஆங்கிள் பொய்யானதுமே மணி மேலே திரும்பியும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஆனால் பிரபா சார் மணி ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறான், சுந்தரையும் சேர்த்து லாக் பண்ணி விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். போலீஸ் சுந்தரையும் மணியை வச்சு கொடூரமாக விசாரிக்கிறாங்க. சுந்தரால் அடி தாங்க முடியாமல் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மணியோட தங்கச்சி கீதாவுக்கு சுந்தர் மேலே லவ்வும் இல்லை ஒன்றும் இல்லைங்க. கீதாவும் அவளோட தோழி பூரணியும் லெஸ்பியன் ஜோடிகள் அப்படிங்கிறது தெரிய வருது. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. இதை ஒரு நாள் ஜன்னல் வழியாக சுந்தர் பார்த்து அதிர்ச்சியாகி ஓடிட்டாங்க. பூர்ணிக்கு அவங்க வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணவே 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போக பிளான் பண்ணுறாங்க. ஆனால் நிலா வீட்டில் பிரச்சனை ஆகி மணியோட வீட்டுக்கு வந்ததால் கீதாவால் திட்டமிட்டபடி ஓட முடியலைங்க. ஏமாற்றத்தில் கீதா கையை அறுத்து தற்கொலைக்கு முயல்றா. இந்த விஷயத்தை நிலா அவளோட அண்ணன் கிட்ட சொல்லிடுறாரு. மணியோட தங்கச்சி ஒரு லெஸ்பியனு தெரிஞ்சதுமே நிலாவோட அண்ணன் மணியை நக்கல் பண்ணுறான். அதனால தான் 2 பேருக்கும் இடையில சண்டை வருது. தங்கச்சியோட மானம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மணி இவ்வளோ நாளாக உண்மையை மறைச்சிருக்கான். இப்போ நிலாவையும் கீதாவையும் கொன்னது யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு கேள்வி ஓட ஆரம்பிக்கும். சுந்தர் சோகமாக இருக்கிறத பார்த்து அவனோட அம்மா பதறாங்க. தான் பையனோட லவ்வுக்கு இடையூறாக இருக்கிறது கீதா தான் அப்படின்னு நினைச்சு சுந்தரோட அம்மா ஒரு கொடூரமான பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய அண்ணனான முருகா கூட சேர்ந்து பேசுறதுக்கு கூப்பிடுற மாதிரி கீதாவையும் அவ கூட வந்த நிலாவையும் கடத்துறாங்க. அவங்களுக்கு விஷம் கொடுத்து சாகடிக்க முருகா கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த காம மிருகமான முருகா விஷத்தை கொடுக்காம அந்த 2 பொண்ணுங்க கிட்டையும் எல்லாம் மீறி நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுங்க எதிர்த்து போராடும் போது அவங்கள கொடூரமா அடிச்சு கையை வெட்டி கொன்னு இருக்காங்க. இந்த உண்மையை முருகா போலீஸ் முன்னாடி சொல்லும் போது ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாம சுந்தர் பக்கத்துல இருந்து ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து முருகாவை குத்தியே கொன்னுடுறாங்க. கடைசியில் முருகாவும் செத்து போறான். சுந்தரும் அவனோட அம்மாவும் கைது செய்யப்படுறாங்க. நிலா அண்ட் கீதாவோட குடும்பத்துக்கு இந்த கொடூர உண்மை தெரிய வந்து கதறி அழுகுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ மூசாவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. ஆனால் இப்படிப்பட்ட கொடூரங்கள் நிறைஞ்ச உலகத்திலேயே என் பொண்ணு வாழ போறா அப்படிங்கிற மாதிரி நினச்சி வருத்தப்படுறதோட இந்த சீசன் இங்கே முடிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வதந்தி சீசன் 2 கதையோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.